ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கேரளா தமிழச்சி. இன்றைக்கி ஒரு சின்ன vlog தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய குட்டி பையனுக்கு ஹேர் கட் பண்ண போகிறோம். அந்த வீடியோவை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நம்ம வீடியோவை இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய சின்ன யூடியூப் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். குட்டி பையனுக்கு ஃபஸ்ட்டு மொட்டை போட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் ஹேர் கட் பண்ணும்போது குட்டி பையன் அழுகவே இல்லை. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு மொட்டை போடுற வீடியோ நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். மொட்டை போட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் ஹேர் கட் பண்ணுற வீடியோ நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். செகண்ட் டைம்லேருந்து ஹேர் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப அழுகிறான். எதுக்கு தான் இப்படி அழுகிறான்னு எனக்கே தெரியல. நம்ம வீடியோ பார்க்குறவங்க கொஞ்சம் வால்யூமை கம்மி பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக எடுக்க முடியல. நான் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தேன்னா அதனால ஃபுல்லாக எடுக்கலை. அதுக்கப்புறம் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வந்தாச்சு. முடி வெட்டினதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே குட்டி பையன் உறங்கிட்டான். பின்ன அப்படியே நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். குட்டி பையன் அழுகிறத சமாளிக்கிறதா ரொம்பவே கஷ்டம். அழுக ஆரம்பிச்சானா நிப்பாட்டவே மாட்டான். எந்த விஷயத்துக்குமே அப்படி தான். ஈவினிங் டைமு ஸ்நாக்ஸ் எதாவது செய்யலாம், கொலக்கட்டை செய்யலான்னு சொல்லிட்டு இந்த கொலக்கட்டையெல்லாம் பறிக்கிறதுக்கு தான் போயிட்டுருக்கேன். வீட்டுக்கு மேலே உள்ள கார்டனில் இருக்குது கொலக்கட்டை இலை, பிரியாணி இலைன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ஒரு சிலர் பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த இலையை பார்க்காதவங்களுக்காக காணிச்சு கொடுக்குறேன். இந்த மரத்தையும் காணிச்சு கொடுக்குறேன். இதுதாங்க அந்த மரம். நல்ல பெரிய மரமாக இருக்குது பாருங்கள். இன்னொரு மரம் இருக்குது, கொக்கோ மரம் பக்கத்தில். ஆல்ரெடி கொக்கோ மரம், ஜாதிக்காய் மரம் எல்லாத்தையுமே பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன். இலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். நிறைய எறும்பு இருக்கும் இதில். ஃப்ரெஷ்ஷாக அந்த கொலக்கட்டை இலையை பறிச்சுட்டு போய் கொலக்கட்டை செஞ்சால் நல்ல வாசனையாக இருக்கும். இலையை நல்லா கழுகிட்டு காய வச்சு பிரியாணிக்கு யூஸ் பண்ணலாம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கொலக்கட்டையோட ஃபுல் வீடியோலாம் நான் போடல. ஆல்ரெடி அடை பண்ணி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். அதனால இதை செப்பரேட்டாக நான் வீடியோலாம் எதுவுமே எடுக்கலை. இது என்ன கொலக்கட்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்கப்பழ கொலக்கட்டை. சக்கப்பழம் வெறும் பலாப்பழம்னு சொல்லுவாங்க. கோதுமை மாவு, அரிசி மாவு, ரவை, வெல்லம், ஏலக்காய், தேங்காய் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வறுத்துட்டு சர்க்கரை பாகு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பலாப்பழத்தை சக்கப்பழம் இருக்குல்ல அதை நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு அதையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த இலையில் இந்த மாதிரி பொதிஞ்சிட்டு நம்ம இட்லி பாத்திரத்தில் வேக வச்சா போதும். அதுதான் செய்யணும், பார்த்துக்கோங்க. കറക്റ്റ് പിന്നാളുണ്ട് ചെറിയ ആയതുകൊണ്ട് എന്നപ്പോ ചോറ് അടുപ്പിൽ വെന്തിട്ടിருக்கு. இந்த கொலக்கட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும், ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நான் நிறைய vlogலாம் போட்டிருக்கேன். அந்த வீடியோவும் நீங்கள் போய் பாருங்கள்.
சேனலில் நிறைய குக்கிங் வீடியோஸு, பிரியாணி ரெசிபி, சிக்கன் ரெசிபி, ஃபிஷ் ரெசிபி, நிறைய ரெசிபிலாம் அப்லோட் செஞ்சுருக்கேன். எல்லாருமே செக் பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் நிறைய விலாக் போட்டிருப்பேன், நிறைய குக்கிங் வீடியோஸ் போட்டிருப்பேன். உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவோட எண்டில் குட்டி பையன் செய்கிற சேட்டையெல்லாம் காமிச்சிருக்கேன், அதெல்லாம் பாருங்கள். வீடியோ எடுக்கட்டும். அப்ப சயந்திரி அடி வேணுமா எப்படி? எந்திரி, அடி வாங்குவ. அப்பாக்கு நான் எடுத்து அணி போடுறேன். அப்பாக்கு எடுத்து அணி போடட்டா எப்படி? அணி போடட்டா? எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க? எந்திரி. அப்போ சே எந்திரி. சுச்சு கீழே வச்சு ஓட்டு. இப்படி ஓட்டு. இங்க பாரு. அடி வேணுமா எப்படி?